அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். தாகமாயிருக்கிறேன் எதற்காக? வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே இந்த பகுதியை நாம் வாசிக்க முடியும். வேத வாக்கியம் நிறைவேற வேண்டும் என்கிற தாகம் இயேசுவுக்குள்ளாயிருந்தது. நான் ஆரம்பத்திலே சொன்னதை மறுபடியுமாய் நினைப்பூட்ட விரும்புகிறேன். இது ஒரு தியானமாக இருக்கிறபடினால அந்த இடத்திலே நம்மை வைத்து பார்த்து, நான் எதற்கு முன்னுரிமை கொடுக்கும்படியாக இயேசு இந்த வார்த்தைகளை தியானிப்பதற்கு இன்றைக்கு என்னை அழைத்திருக்கிறார் என்பதை அந்த புரிதலோடு இந்த தியானத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆகையினால் இயேசு வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்றார். முழு வேதாகமத்திலும் இயேசு சொன்ன வார்த்தைகளிலே அல்லது நடந்த சம்பவங்களிலே வேத வாக்கியம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று எங்கெல்லாம் வருகிறது என்று நாம் சற்று பார்ப்போமானால் ஏராளமான இடங்களிலே வந்தாலும் 3 முக்கியமான இடங்களை இந்த தியானத்திற்காக நான் கொண்டு வந்து உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். முதலாவதாக இயேசு கெத்செமனேலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது இயேசுவை பிடிக்கும்படியாய் வந்துவிட்டார்கள் போர்ச்சேவகரும் அதிகாரிகளும். அவரை பிடித்து விட்டார்கள். உடனடியாக சீசரிலே ஒருவன் அந்த போர்ச்சேவனுடைய பட்டயத்தை உருவி அவனுடைய காதரை அவனை வெட்டினான். இயேசு இப்பொழுது அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்து விட்டார். அவனுடைய காதை சரி செய்து விட்டார். இப்பொழுது இயேசு பேதுருவை கடிந்து கொள்ளுகிற ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. இயேசு சொல்லுகிறார், பேதுருவே, ஏன் இப்படி செய்தாய்? ஒருவேளை என் பிதாவை நான் வேண்டிக் கொண்டால் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை அனுப்பி என்னை காத்து கொண்டிருப்பார். ஆனாலும் நான் அப்படி செய்யவில்லை. எதற்காக? என்னை குறித்து எழுதப்பட்ட நான் பாடுகளை பட வேண்டும், வேதனைகளை அனுபவிக்க வேண்டும், சிலுவையிலே சுமக்க வேண்டும், அங்கே ஜீவனை கொடுக்க வேண்டும், மறுபடியுமாய் நான் 3ஆம் நாளிலே எழுந்திருக்க வேண்டும், சகல ஜனங்களுக்கும் ரட்சிப்பை பாடுகளின் வழியாய் இரத்தம் சிந்துதலின் வழியாய் நான் கொடுக்க வேண்டும் என்பது பிதாவின் சித்தம், பிதாவின் எதிர்பார்ப்பு. ஆகையினால் நான் என் பிதாவினிடத்திலே உதவி செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளவில்லை, தேவ நோக்கம் நிறைவேற வேண்டும். முதல் குறிப்பு, எனக்கு உதவி செய்வதற்கு அல்லது இந்த நெருக்கமான காரியத்தில் என்னை தப்புவிப்பதற்கு ஆட்கள் இருந்தாலும் என்னுடைய விருப்பம் அல்ல, தேவ சித்தம் மாத்திரம் நிறைவேற வேண்டும் என்பதிலே பேதுருவுக்கு இயேசு ஒரு பெரிய தெளிவான காரியத்தை வெளிப்படுத்தி கொடுத்தார். அதையே இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடும் பேசுவாராங்க. நமக்கு உதவி செய்வதற்கு ஆட்கள் இருந்தாலும், பாடுகளிலிருந்து தப்பிக்கொள்வதற்கு வாசல்கள் திறக்கப்பட்டாலும், அதுவல்ல, தேவனுடைய வார்த்தை என்னை குறித்து என்ன சொல்லுகிறதோ அது நிறைவேற வேண்டும் என்பதிலே கவனம். இரண்டாவதாக இயேசு சொல்லுகிறார், தன்னை பிடிக்க வந்தவர்களை பார்த்து, நான் ஜெப ஆலயத்திலே நாள்தோறும் அமர்ந்திருந்து உபதேசம் பண்ணுவேனே, அப்பொழுதெல்லாம் என்னை பிடிக்காதபடிக்கு இதோ ராத்திரியிலே ஒரு கல்லனை பிடிப்பது போல வந்திருக்கிறீர்களே என்று சொல்லி கேட்கிறார். என்ன அர்த்தம்? நான் எங்கே பிடிபட வேண்டும் என்பதை நான் முடிவு செய்வதல்ல, மற்றவர்களுடைய முடிவுக்கு தன்னை விட்டு கொடுத்த இயேசு. இந்த இடத்தில் எனக்கு இப்படி நடைபெற வேண்டும், இந்த இடத்திலே நான் உறவுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும், இந்த இடத்திலே தொழில் செய்ய வேண்டும், இந்த இடத்திலே நானும் என்னுடைய குடும்பம் இருந்தால் நமக்கு ஆசீர்வாதம் என்று நினைத்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, தாகமாய் இருந்த இயேசு, தேவனுடைய வார்த்தை நிறைவேற வேண்டும் என்பதிலே தாகமாய் இருந்த இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிற முக்கியமான 2வது காரியம், நான் விரும்புகிற இடம் அல்ல, தேவன் எதை எந்த இடத்திலே எந்த நேரத்திலே எனக்கு செய்ய தீர்மானித்திருக்கிறாரோ அந்த நேரத்திலே நிறைவேற்றி கொள்வதற்கு நான் தாகமாயிருக்கிறேன். 3ஆவதாக, இப்பொழுது இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய முழு ஆடையும் அங்கே உருவப்பட்டு விட்டது. அங்கே ஒரு அரை நிர்வாணி போல இயேசு தொங்கிக் கொண்டிருக்கிறார். வல்லமை நிறைந்த அந்த ஆடை, அவருடைய உடை சீட்டு போட்டு பங்கிடப்பட்டது. எதற்காக? வேத வாக்கியம் நிறைவேறும்படியாய். அந்த உடையை பற்றி நாம் பார்ப்போமானால், இயேசுவின் வஸ்திரத்தை பற்றி நாம் அறிந்திருக்கிறபடி 12 ஆண்டு பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால்
அதிலிருந்து வல்லமை புறப்பட்டு அன்றைக்கு 12 ஆண்டு பெரும்பாடு உள்ள ஸ்திரியை பூரணமான ஒரு விடுதலைக்கு நேராய் நடத்திவிட்டது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நடந்த சம்பவத்தை. இயேசு தன்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போனதை அறிந்து, அந்த வல்லமை நிமித்தம் ஒரு சகோதரி சுகமானதை அறிந்து அந்த நாளிலே பல வெளிப்பாடுகளை கொடுத்தார். இங்கேயும் எனக்கு அருமையானவர்களே, எது இயேசுவிடத்து ஒரு வல்லமையை கொண்டு வந்ததோ, ஒரு அதிகாரத்தோடு இருந்தாரோ, அந்த அதிகாரத்தை மற்றவர்கள் அவருடைய கண்களுக்கு முன்பாக சீட்டு போட்டு பங்கிட்டு கொண்டிருக்கிறார்கள். இயேசு ஒரு காரியத்தை செய்தார். வேத வாக்கியம் நிறைவேறும்படியாய் அதை பொறுமையாய் ஏற்றுக்கொண்டார். இயேசு வேத வாக்கியம் நிறைவேறும்படியாய் தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார்.